Hi, hello friends, and this is Prashant. Hope everyone is good. So, நாம இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா how to source safely from Alibaba. Because ஏன் அப்படி சொல்றேன் அப்படினா Alibaba பத்தி இன்னும் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும். Before Alibaba ல இருந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி Alibabaல பாத்தீங்கன்னா மூணு தரப்பான மக்கள் தான் இருப்பாங்க. ஒன்று மீடியேட்டர் இருப்பாங்க, ட்ரேடிங் கம்பெனி ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. இவங்கள யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்கள் மீடியேட்டர் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா வெரி ரிஸ்க். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியிலலாம் எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. அவங்களுக்கு தேவை உங்களோட ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும், எப்படியாச்சும் அவங்க மூலியமாக ஒரு லாபம் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் போர்ட்ஃபோலியோ இருக்காது. அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா கண்ணாப்புனா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது தெரியாமல் ஆர்டர் போட்டுருவாங்க. அப்போது மீடியேட்டர்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ப்ராடக்ட் நாலேஜும் இருக்காது. பட் ஆனால் அவங்களால வாங்கி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்குது அலிபாபா பற்றி. இப்படி பொருளை வாங்கினா ஏமாற்றிடுவாங்களா, காசு போட்டால் வருமா வராதெல்லாம் நிறைய பேரோட டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயப்படுறதில்ல. கண்டிப்பாக ப்ராடக்ட் சப்ளை பண்ணிடுவாங்க. பட் மீடியேட்டர்ஸ்கிட்ட மாட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு லோ கிரேட் பிஸ்னஸ் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலில் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி தாராளமாக கொடுக்கலாம். பட் அவாய்ட் டெம், அவங்கள அவாய்ட் பண்ணது பெட்டர். செகண்ட் திங், சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அதுதான் ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்கிறது. ட்ரேடிங் கம்பெனியோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்னு சொல்கிறேன். ட்ரேடிங் கம்பெனி எப்படி அங்கே உருவாச்சு அப்படின்னா, இப்போது நீங்கள் சைனா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி விசிட் போகிறீங்க அப்படின்னா கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவார்னா உங்களை பார்க்குறாரு அப்படின்னா ஜஸ்ட் அவர் ஹாய் ஹலோ மீஹாவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை தவிர உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு. அப்போது சிரிப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க, நல்லா உங்களை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒன்றுமே தெரியாது. உங்களை ஹோஸ்ட் பண்ணி கேர் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அங்கே கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாஃப்ஸ் தான். அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இதுக்குன்னே தனி படிப்புகள்லாம் நிறையா இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி. ஸோ தட் அந்த மாதிரி படிச்சுட்டு வரவங்கள தான் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்மளால தானே பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு ஒரு தாட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னும் பெருசாக சம்பாதிக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் டீமை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வெளியில் வந்து ஒரு மெயின் சிட்டியில் பெரிய இடத்த பிடிச்சி நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அலிபாபாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க. ஒரு 5-6 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா தனி டீமை சோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ப்ராடக்ட் நாலேஜ் செம்ம டெப்த்தாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க. பட் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் ட்ரேடிங் கம்பெனியும் பேசி பார்க்கலாம், ப்ரைஸ் ஒருத்தம் தான் எடுங்க. ஓகே. தேர்ட் திங் இஸ் மேனுஃபேக்சரை பற்றி ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. பிகாஸ் அவங்க குளோபுக்கே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க சைனாவில். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள்னால உங்களோட டார்கெட் ப்ரைஸ், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 180 ரூபா 170 ரூபாய்க்கு சோர்ஸ் பண்ணுற பொருள் எனக்கு 110 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பண்ணி கொடுக்க முடியும். பட் இவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேனுஃபேக்சரோட பெரிய ப்ளஸ். நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல மேனுஃபேக்சரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட ஒரு டீசென்ட் டாக் அண்ட் டீசென்ட் ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களை அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களில் யார் பெஸ்ட்டு, ஸோ இவங்களை எப்படி நம்ம கரெக்டாக ஃபில்டர் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்குது, என்னென்ன வகையான ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் மூவிங் டு த வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஒவ்வொரு லைக்கும் ஒரு மோட்டிவேஷன் சமம். ஸோ தட் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ நிறையா பண்ணணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ப்ளஸ் வாங்க நான் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லைட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனுக்கு போவோம். இப்போ நான் சோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3 க்ரைட்டீரியாஸ் இருக்கான்னு பார்ப்பேன். என்னென்ன க்ரைட்டீரியாஸ் பார்ப்பேன் அப்படின்னா கோல்டன் சப்ளையரான்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் அவங்க அசட் சப்ளையரான்னு பார்ப்பேன். 3வது அவங்கள்ட்ட ட்ரேட் அஷூரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோல்டன் சப்ளைஸ் நத்திங் பட் அவங்க ஒரு பெய்ட் மெம்பர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்தியா மார்ட்டு ஜஸ்ட் டெய்லெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, பெய்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல யாரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி தான் அலிபாபாலையும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் அவங்களுக்கு உண்டு சர்டன் கண்ட்ரீஸ்க்கு. பிகாஸ் புதுசாக வரதுனால ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க, ப்ளஸ் பெய்ட் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. அதில் ஏன் பெய்ட் மெம்பர்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு அவங்களால ஒரு ஜென்யூனாக ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியுங்கிறனால தான் அவங்க பே பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ பல வருஷமாக இருப்பாங்க. ஸோ தட் பெய்ட் மெம்பர்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்கள எல்லாருமே ஆன்சைட் செக் பண்ணியிருப்பாங்க. பெய்ட் மெம்பர்ஸ் கோல்டன் சப்ளைஸ் எல்லாருமே ஆன்சைட் செக் பண்ணியிருப்பாங்க. ஆன்சைட் செக்கிங்னா என்னங்கிறது இன்னும் டீட்டெயிலாக காட்டுறேன்.
ஸோ ரெண்டாவது வந்து நான் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா அசர்ட் சப்ளையர். அசர்ட் சப்ளையர் விச் மீன்ஸ் அவங்கள வந்து அவங்களோட கம்பெனி, அவங்களோட என்டையர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வில் பி வெரிஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேட்டர்ன் வச்சுருக்காங்களா, இல்லை காப்பி ரைட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை எவ்வளோ சப்ளையபிலிட்டி, எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்களா, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா வகையுமே அவங்க வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. இது அலிபாபாவும் பண்ணும், ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் எஸ்எஸ்ஜி, அப்புறம் டியூவி, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது, எல்லாருமே வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ வெரிஃபைட் பண்ணி அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, வெரிஃபைடுங்கிற எலிஜிபிலிட்டி. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ட்ரேட் அஷூரன்ஸ். ட்ரேட் அஷூரன்ஸ் வந்து நான் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறேன் ஒரு சப்ளையர் அப்படின்னா, பிகாஸ் நம்ம வந்து ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட வெளிநாட்டில் பணம் கட்ட போகிறோம். தட் மீன் பே பண்ணி நம்ம ஒரு பொருளை இம்போர்ட் பண்ண போகிறோம். அப்போது அந்த பேமெண்ட்டுக்கு உயர்ந்த பொருள் வருதா, தட் மீன் அதுக்கு ஒருத்தான பொருள் வருதா, ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது பொருள் அனுப்பிச்சிட்டாங்களா, ட்ரேட் பாலிசிக்கு அகெயின்ஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேட் பண்ணையில் எப்படி சேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என்டையர் சேட்டுமே பார்த்தீங்கன்னா should be in அலிபாபா. நீங்கள் வாட்ஸ்அப் மெயிலெல்லாம் சேட் பண்ணிக்கக்கூடாது. பிகாஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து உங்கள் சேட் கண்டினியூட்டியாக வரணும். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் என்கொயரி பண்ணது, ப்ளஸ் அவங்க சொல்கிறது, அந்த ப்ராடக்டோட வால்யூமெட்ரிக் சைஸ், ஃபோட்டோ, ஹெச்எஸ் கோட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே அதில் இருந்துச்சு அப்படின்னா, ப்ளஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருள் ஏதோ நீங்கள் எக்ஸ்பெக்டட் க்ரைட்டீரியாவில் வரல, இல்லை வால்யூமெட்ரிக் மிஸ் ஆகிருக்கு, சைஸ் டைமென்ஷன் ஏதோ ஒரு புவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே அலிபாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்போ அலிபாபா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கட்டின பேமெண்ட்டை 55 to 60 days ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களோட ஷிப்மெண்ட் இங்கே வந்து சேர்கிற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொருள் தாராளமாக வந்துடும். அப்போது நீங்கள் வந்து இல்லைங்க நான் பேசினது ஒன்று, இவங்க அனுப்பிச்சது ஒன்றுன்னு சொல்லி அலிபாபாவுக்கு ஒரு மெயில் போட்டிங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட சில ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க, அவங்கள்ட்டையும் சில ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. ஸோ யார் மேலே தப்புங்கிறத பார்த்துட்டு இம்மீடியட்டாக நம்ம பக்கெட்டு பாசிட்டிவ்னா நம்மளோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிரும், ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் வராது. ஓகே. மூணாவது முக்கியமான பாயிண்ட் இஸ் சப்ளை நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து சப்ளை நேமை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, சப்ளையரோட ரிஜிஸ்டர் லொக்கேஷன், கம்பெனி நேம், மெயின் ப்ராடக்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப், இப்படி தான் அவங்க ஊர்லலாம் சைனாலலாம் பார்த்திங்கன்னா கம்பெனி நேமே அசைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ரிஜிஸ்டர் லொக்கேஷன் இப்போ நான் திருச்சி, கம்பெனி நேம் பிரசாந்த் அசோசியேட்னு வச்சுக்கோம், நான் என்ன ப்ராடக்ட் டீல் பண்ண போகிறேன், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோம். அப்போ பார்ட்னர்ஷிப் டைப் நான் ப்ரைவேட் லிமிட்டடா, இல்லை ப்ரொப்ரேட்டரா, இல்லை பப்ளிக் லிமிட்டடா, இந்த மாதிரி. ஸோ புரியுதுங்களா? திருச்சி பிரசாந்த் அசோசியேட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி, பார்ட்னர்ஷிப் டைப் வந்து ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இதை வந்து எதுக்காக நான் இந்த ரிஜிஸ்டர் லொக்கேஷன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்க சொல்கிறேன்னா, ஸோ அதுக்கு இன்னும் காரணங்கள் இருக்குது, நான் இன்னும் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நான் இப்போ சூஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டைப் யாராக இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சர் ப்ளஸ் ட்ரேடிங்காக இருக்கிறத பார்ப்பேன். பிகாஸ் ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரேடிங்கை பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சர்கிட்ட தான் வாங்கி கொடுக்கணும். மேனுஃபேக்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ட்ரேடர்கிட்ட கொடுத்து தான் நம்மளோட பொருளை ட்ரேடிங் பண்ணணும். பிகாஸ் ட்ரேடிங் லைசன்ஸ் அங்கே எல்லா கம்பெனியும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போது யார் இந்த 2 லைசன்ஸை வச்சுருக்காங்களோ, தட் மீன் மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரேடிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது ரெண்டாவது பாயிண்ட் வந்து கம்பெனி சர்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் பர்சனான்னு பார்ப்பேன், ப்ளஸ் 9000 ஆர் சிஐஏ, இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து நான் ஒரு ஆளை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன், ஒரு சப்ளையரை வந்து ஃபில்டர் பண்ணுறேன்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போது அலிபாபாவில் ஃப்ளாஷ் லைட்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் லைட்டுன்னு போட்டோன்னே யூ வில் ஃபைண்ட் டன்ஸ் ஆஃப் சப்ளையர்ஸ். ஸோ அவ்வளோ சப்ளையர்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியாது. பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஆடிங் திஸ் ஃபில்டர். பாருங்கள், இந்த ஃபில்டரை ஆட் பண்ணுறேன். சப்ளையர் அஷூரன்ஸ், ட்ரேட் அஷூரன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ரெண்டாவது சப்ளையர்ஸ், இந்த 2 மெட்ரிக்ஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ண பிறகு இன்னும் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ யூ வில் கெட் செலக்டட் சப்ளையர்ஸ். அது மாதிரி நம்ம ட்ரேட் அஷூரன்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் அவங்க எல்லா க்ரைட்டீரியாவும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் இதெல்லாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் மீன் இது வந்து எதுவுமே ஃபேக்காக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்குறதுலாம் கிடையாது. அலிபாபா இன்ச் பை இன்ச்சாக கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள. ஏன் அப்படின்னா அதனால தான் வந்து அலிபாபா இன்னும் பயங்கரமாக ஷைன் ஆகுது. அதனால தான் வந்து ட்ரஸ்ட்டுஃபுல் ஒரு பேமெண்ட் கேட்வேவாக இருக்குது அலிபாபா ட்ரேடை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்,
மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கம்பெனியாக நான் பார்க்குறேன். ஸ்லைடில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் பார்ப்பேன் ஒரு சப்ளையரை. ஏன் அப்படின்னா இந்த 1 இயர் 2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இன்னும் பெரிய லெவலில் ஷைனாக இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் 1 இயர் தான் ஆகுது, ஆனால் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் தோ இவங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடுவேன்னா நான் வந்து இப்போ என்ன மாதிரி ஆட்களை பிக் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 9 இயர்ஸ் வித் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இவங்களை தேர்ந்தெடுப்போம். ப்ளஸ் ஏதோ ஒரு புவர் கம்பெனிஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டாவது நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா 1 இயர்லாம் அவாய்ட் பண்ணுறேன். 8 இயர்ஸ் இருக்குது பாருங்கள். இவங்க இந்த கம்பெனி நல்லாயிருக்கு. ஸோ இந்த 1 இயர் கம்பெனியும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவோம், சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போது ஒரு 2-3 பேர் தான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட ஒருத்தர் ரேண்டமாக எடுக்கிறேன். ஓகே, இந்த கம்பெனியும் எடுக்கிறேன். இந்த கம்பெனி ஜாங்ஜிங் நீம்போ ஷாங்ஷின் ஸ்டார்கிங் நீம்போ. ஸோ வீடியோ ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 1.5x ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் சோர்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ச் பை இன்ச்சாக கைட் பண்ணால் தான் உங்களுக்குமே புரியும். ஸோ ஒரு 2 டப்பா கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனிஸ் நான் 3க்கு சோர்ஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது முன்னே நான் பார்த்த மாதிரி ஹான்ஷோ ஷிண்டோய் டெக்னாலஜி இந்த கம்பெனியை பார்ப்போம். ஸோ நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ண எல்லா க்ரைட்டீரியாஸும் இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு 1 இயர் கம்பெனியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நிறைய பேர் ஒரு ரேண்டமாக ஒரு கம்பெனியை நான் சூஸ் பண்ணுறேன். ஏதாவது புவர் கம்பெனிஸ் ஏதாவது சூஸ் பண்ணுவோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனியோட ஓவர்வியூ பார்க்குறேன். சரியா? கம்பெனியோட ஓவர்வியூ போனால் தான் நம்மளால் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். முதல்ல என்ன சொன்னேன், ஹான்ஷோங்கிறது ஒரு சிட்டி நேம், சரிங்களா? ஏன்னா இங்கே இருந்தால் நான் பொருள் எடுக்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஹான்ஷோங்கிறது ஒரு சிட்டி எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் சீஷோர் கிட்டே இருக்கும். ஹான்ஷோ நீம்போ இது ரெண்டுமே போட்டு இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொடுத்து விட்ருவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும், புரியுதுங்களா? நமக்கு வந்து இப்போது சப்ளையர் வந்து இன்னும் சென்டர் ஆஃப் சைனாலலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சேர்றதுக்கு சரியான ரேட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அவங்க நியர்பை போர்ட்டை தான் யூஸ் பண்ணோம், அந்த சார்ஜ் அவங்க தலையில் தான் கட்டுவாங்க, சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இது பாருங்கள், வெரிஃபைட் சப்ளையர்னு போட்டு திஸ் சப்ளையர் ஹாஸ் பீன் வெரிஃபைட் ஆன் சைட் வேர்ல்ட் லீடிங் இன்ஸ்பெக்ட் கம்பெனி SGS குரூப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த டிக்ஸ் எல்லாம் சும்மா வாங்கிட முடியாது. ட்ரேட்மார்க்ஸ் இது பாருங்கள், கிளிக் பண்ணல பாருங்கள். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான், அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ட்ரேடிங் கம்பெனி நான் முன்னே எதிர்பார்த்த மாதிரி மெயின் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் டீல் பண்ணுறாங்க. 5 to 100 பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாஸும் பார்க்க. இங்கே பாருங்கள், பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த பேட்டர்னை வெரிஃபை பண்ணி டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வெரிஃபைட் பை SGS, இவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. அதனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூ தைரியமாக வாங்கலாம் இந்த கம்பெனிலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் தான் நம்ம டீல் வச்சுக்கணும். ஸோ அதர் தென் தட் நம்ம ஒரு டப்பா கம்பெனியோட டீல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக காலியாகும். இங்கே பாருங்கள், நீம்போ, புரியுதுங்களா? நீம்போ அந்த கம்பெனி நேமு எலக்ட்ரிக்கல் அப்ளிகன்ஸ். ஸோ எதுக்காக வந்து நான் பேரை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ஹான்ஷோவோட நீம்போ கிட்ட, அப்போ அவங்க இந்த சர்க்கிளில் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பராக முடியும், புரியுதா? இதை கம்பேர் பண்ணலை. இவன் ₹1 வைக்கிறான்னா அந்த ₹1 கூட இங்கே குறைக்கலாம்.
ஸோ இயருக்கு நம்ம அதில் ஒரு காசை மிச்சப்படுத்தலாம். இப்போ இந்த கம்பெனி பாருங்கள், இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரில. JIANG. ஸோ இந்த கம்பெனியோட டைரக்ஷன் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, என்னோடய இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட கிலோமீட்டர்ஸ் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஒன்று இந்த போர்ட்டை யூஸ் பண்ணோம், கவுன்டவுனுங்கிற போர்ட்டை யூஸ் பண்ணோம், ஆர்எல்ஸ் நீம்போ போர்ட்டை யூஸ் பண்ணோம், அப்போது ஷின்ஷின் போர்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படியா இருந்தாலுமே இவங்க இருக்க லொக்கேஷன் பாருங்கள். யார் இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்த பீப்புளோட இந்த இவரோட லொக்கேஷன். ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து ப்ரைஸ் சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை போய் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் டேக் சம் டைம். கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணாலுமே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பயங்கரமாக காசு அடிப்படும். புரியுதா? ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பாருங்கள், 740 கிலோமீட்டர்ஸ். சைனா இஸ் வெரி வெரி பிக் கம்பேரிட்டிவ்லி இந்தியா. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன். ட்ரெயினில் போனால், புல்லட் ட்ரெயினில் போனாலுமே அவ்வளோ டைம் பிடிக்கும் சில ஏரியாக்கெலாம் போகிறதுக்கு. ஸோ அதனால் ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணையில் இந்த இடத்தெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி போய் கம்பெனியோட ஓவர் வியூ பாருங்கள். இப்போ இந்த 1 இயர் கம்பெனி இந்த இடத்துல பார்த்துட்டோங்கல்ல. ஓகே, எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்க. பட் பாருங்கள், பேட்டன்ட்டுக்கு ஒன்றும் உங்கள் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கலை. பேட்டன்ட் இஸ் நாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க பேட்டன்ட் பற்றிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணணும். பிகாஸ் இந்த பேட்டன்ட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தால் இந்தியாவில் யாரும் கொண்டு வரலன்னா நீங்கள் கொண்டு வந்து அது பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலாம். இஃப் யூ ஹேட் அ மார்க்கெட் ஐடியா அப்படின்னா தாராளமாக நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபேக்ட்ரி சைஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஓகே, ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு டீசென்ட் கம்பெனி தான். பட் ஆனால் வாட் வி ஃபவுண்ட் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ ஒரு ஃபேக் கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ட்ரேடிங், எல்லாருமே மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ட்ரேடிங்கில் இருப்பாங்க. வெறும் ட்ரேடிங் கம்பெனியும் இருக்கும், அதையும் பார்த்துருவோமே. Seven years, 4 years. எல்லாருமே கிரேட் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இப்போ 20 இயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பெரிய லெவல் பிஸ்னஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரர், இவர்கிட்ட ட்ரேடிங் லைசன்ஸ் இல்லை பார்த்தீங்களா. ஈவன் தோ இஸ் டூயிங் அ பிஸ்னஸ் மோர் தென் 20 இயர்ஸ். பட் ஆனால் இப்படி தான் வந்து நீங்கள் சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் லைசன்ஸ் இல்லைன்னா கூட அது கூட ஒரு நெகட்டிவ் தான். ஜஸ்ட் மேனுஃபேக்சரர், ஜிஜாங்கிற ஏரியாவில் இருக்கிறப்பல ப்ரைவேட் ஓனர், கான்ஃபிடென்ஷியல் போட்டுக்கோங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபைட், பேட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் வெரிஃபைட் பை இந்த கம்பெனி. இதை பற்றியும் நான் டீப்பாக கோர்சஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து இன்னும் டீப் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் என்னோட இ-காமர்ஸ் கோர்ஸ் மெயில் பண்ணுங்கள், ஐ வில் சென்ட் ஆல் டீட்டெயில்ஸ். ஓகே, வி ஆர் என் டு த செக்ஷன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்டை as soon as possible கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.